நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பிப்ரவரி 3ஆம் தேதிங்க. உயிருங்கிறது மனுஷனுக்கு ஒன்று தான், மாடுக்கு ஒன்று தாங்க. எல்லாத்துக்குமே உயிர் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த மாதிரி ஒரு உயிரை காப்பாற்றின விஷயந்தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் புரூக்ஃபீல்டுக்கு பேக் சைடில் ரயில்வே ட்ராக்கில் ஒரு கண்ணு சரியாக தெரியாத ஒரு பசுமாடு ரயில்வே ட்ராக்கில் ஏதோ மேய போயிருக்கு. அப்போ ஏதோ ட்ரெயினில் வந்து அடிபட்டு அதுக்கு ஒரு கால் வந்து உடஞ்சிருச்சுங்க. அதனால் எழுந்து நடக்க முடியல, அப்படியே படுத்துருச்சு. இதை கேள்விப்பட்ட ரயில்வே துறையினர், அதே மாதிரி ஃபயர் சர்வீஸு, அதே மாதிரி பிராணிகள் வதை தடுப்பு சங்க நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து அந்த பசுவை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. ஆனால் அந்த பசு எழுந்து நடக்க முடியாத காரணத்தினால இது மாதிரி ரயில்வே ட்ரக்கை கொண்டு வந்து அதில் கிரேனெல்லாம் வச்சு அந்த பசுமாட்டை காப்பாற்றி பாலத்துக்கு கீழே ஒரு டெம்போ நிறுத்தி அந்த டெம்போவில் பத்திரமா ஏற்றி அனுப்பிக்கிறாங்க. அந்த பசுவை சிகிச்சைக்காக ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்கிற கோசாலைக்கு பிராணிகள் வதை தடுப்பு சங்க நிர்வாகிகள் கொண்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே நம்ம அவங்கள பாராட்டணுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு உயிரை காப்பாற்றின அத்தனை துறை நண்பர்களையும் நம்ம ஒரு நன்றிகளோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். எனவே இந்த சமயத்தில் இன்னொரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன். இது மாதிரி கால்நடைகளை வளர்த்தக்கூடிய உரிமையாளர்கள் தயவு செஞ்சு அதுக்குன்னு தனிப்பட்ட இடத்துல வளர்த்துங்க. இது மாதிரி மனுஷங்க அதிகமாக போயிட்டு வர சாலைகள், அதே மாதிரி ரயில்வே ட்ராக்கில் வந்து மாடுகளையோ ஆடுகளையோ மேயவிட்டா இது மாதிரி அடிபடும் போது அதை பார்க்கக்கூடிய நமக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குங்க. எனவே இனிமேலாவது பார்த்து பத்திரமா வளர்த்துக்குங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். வணக்கம்.